ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்மா சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் வறுத்த கறி குழம்புங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாத பூரி, சப்பாத்தி, நான், சாப்பாடு அப்படின்னு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும். ரொம்பவே சுலபமாக செய்யக்கூடிய ரெசிபி. எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது 1/2 கிலோ ஆட்டுக்கறி எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் வர மாதிரி தேங்காய் பத்தை எடுத்துக்கலாம். சின்னதாக புளி எடுத்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி 8லேருந்து 10 வரமிளகாய் எடுத்துக்கலாம். 4 ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் நம்ம கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு, நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுக்கும் போது அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது போல் நம்ம நெய்யிலேயே வறுத்துட்டு குழம்பு வச்சு சாப்பிடும்போது குழம்பு அவ்வளோ மணமாகவும் ருசியாகவும் இருக்குங்க. நமக்கு வறுக்கும் போதே அந்த ஃப்ளேவர் நல்லாவே தெரியும். அந்த அளவுக்கு நல்லா வாசமாக இருக்கும். இது ஓரளவுக்கு வறுப்பட்ட அப்புறமா நம்ம துருகி வச்ச தேங்காயை இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்தனதுக்கு அப்புறமா அடுப்பை ஃபுல்லாக குறைச்சிருங்க. ஏன்னா தேங்காய் அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். அதோட ஈரத்தன்மை போகிற வரைக்கும் நம்ம அடுப்புலையே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். கூடவே நம்ம எடுத்து வச்ச புளியை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். புளி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன எலுமிச்சைப்பழம் அளவுக்கு சேர்த்துருக்கோம். ஏன்னா இது கூட நம்ம எந்த ஒரு தக்காளி சேர்த்தாம தான் நம்ம இன்றைக்கி குழம்பு வைக்கிறோம். அதனால் தக்காளிக்கு பதிலாக புளி வச்சு சேர்த்துறோம். எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்டு கலர் மாறி வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. இது கூட பார்த்திங்கன்னா கசகசா 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தாங்க. அதையும் இது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக கசகசா ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. தாளிப்புக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 4 துண்டு பட்டை சின்னதாக, 8 கிராம்பு, ஒரே ஒரு பிரிஞ்சி இலை எடுத்து வச்சுக்கலாம். இப்போது மறுபடியும் கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. நான் இன்றைக்கி ஆயில் ஊற்றிருக்கேன். நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக நல்லெண்ணெய் ஊற்றினீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் தாளிதம் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிட்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், 50 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை இது மாதிரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தாளிதம் பொரிந்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்தனதுக்கு அப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம பொறுமையாக வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் எந்த அளவுக்கு நமக்கு வதங்கி வருதோ அந்த அளவுக்கு குழம்பு நமக்கு ருசியாக இருக்கும். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக தூளுப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தும் போது வெங்காயத்துக்கு மட்டும் சேர்த்துக்குங்க. இப்போது வெங்காயம் நமக்கு உடனே கலர் மாறி வரதை நல்லாவே பார்க்கலாம். இப்போது இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி வந்ததுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு பச்சை வாசம் போய் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். நமக்கு ஒன்றும் வதக்கும் போதும் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்து செஞ்சுக்கணும். அப்போ தான் நமக்கு குழம்பு ருசியாக இருக்கும். இப்போது நம்மளோட இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போயிட்டு நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு. இதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கொத்தமல்லி தூள் சேர்த்துருக்கேன். நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். இப்போது 2யும் சேர்த்துட்டு நம்ம எண்ணெயிலே வதக்க போகிறோம். எண்ணெயிலே வதக்கும் போது நமக்கு நல்ல ஒரு நறுமணம் இருக்கும். பச்சை வாசமும் போயிடும். கூடவே நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்தனதுக்கு அப்புறமா பச்சை வாசம் போயிட்டு எண்ணெய் தெளிகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்ம போட்டிருக்கக்கூடிய எல்லா மசாலாவும் நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெயிலே நமக்கு வதக்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே வதங்கிட்டு எண்ணெய் தெளிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்ச ஆட்டுக்கறியை சேர்த்துருக்கலாம். நம்ம இன்றைக்கி எடுத்து வச்ச ஆட்டுக்கறியோட அளவு பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோங்க. நல்லா 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் கழுவிட்டு தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வடிச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் சொல்லியிருக்கக்கூடிய அளவுகள் எல்லாமே 1/2 கிலோ ஆட்டுக்கறிக்கான அளவுகள் தாங்க.
இப்போது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கறி நல்லா மசாலாவோட பெரள்ற வரைக்கும் பெரட்டி விட்டுட்டு கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே வெங்காயத்துக்கு உப்பு சேர்த்துருந்தோம். அதனால் இப்போது கறிக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துறதுக்கு அப்புறமா கறி எல்லா மசாலாவோடையும் நல்லா மிக்ஸ் ஆகிறது வரைக்கும் பெரட்டி விட்டுக்கோங்க. இது மாதிரி கறியை கொஞ்சம் நேரம் நல்லா பெரட்டிட்டு எண்ணெய் நமக்கு தனியாக தெரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கறி வேகிறதுக்காக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ஒரு 1லேருந்து 1.5 சொம்பு வரைக்கும் ஊற்றிருக்கேங்க. ஏன்னா நம்ம இன்றைக்கி குக்கர்லாம் வச்சு செய்யலை, டைரெக்டாக சட்டியிலே வச்சு செய்கிறதுனால கறி நல்லா வேகிற வரைக்கும் நமக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கணும். அதனால் ஒரு 1.5 சொம்பு அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி சுண்டுறதுக்கும் கறி வேகிறதுக்கும் கச்சிதமாக இருக்கும். இப்போது நல்லா சாஃப்டாக கறி வெந்து வந்துடுச்சு. தண்ணியும் நல்லா சுண்டி எண்ணெய் தெளிஞ்சு வந்துடுச்சு. பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக கிரேவி சூப்பராக இருக்குதுங்க. இப்போது நம்மளோட ஆட்டுக்கறி நல்லா பூ மாதிரி வந்துருச்சு. இந்த அளவுக்கு நம்ம அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். அப்போ தான் அடிப்பிடிக்குதா இல்லையான்னு நமக்கு தெரியும். நல்லா கறி வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்ச சாந்தை கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது கூட கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட சாந்து கலந்ததுக்கப்புறமா குழம்போட கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு உங்களுக்கு திக்னஸ் தேவைன்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்து அதுக்கேற்றாப்புல தண்ணி விட்டுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக தான் விட்டுருக்கேன். ஆனால் இது நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் நமக்கு ஒரு திக்கான பதத்தில் வந்துடும். ஏன்னா நம்ம பொட்டுக்கடலையெல்லாம் சேர்த்துருக்கோம்ல, அதனால் கடைசியாக நம்ம ஒரு 3லேருந்து 4 கொத்து அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா இது மாதிரி கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இது மாதிரி கடைசியாக கிள்ளிட்டு சேர்த்தும் போது நமக்கு வாசம் அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தும் போது பார்த்து கவனமாக சேர்த்துங்க. ஏன்னா நமக்கு குழம்பு சுண்டி வரும்போது உப்பு கரெக்டாக இருக்கணும். ரொம்ப அதிகமாக போட்டுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு குழம்பு கரிச்சிரும். இப்போ குழம்பு நல்லா கொதிஞ்சிட்டு பச்சை வாசம் போயிட்டு எண்ணெய் தெளிஞ்சிருச்சு. இப்போ குழம்போட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் தாங்க இருக்குது. உப்பும் கச்சிதமாக இருக்குது. இப்போது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணதுக்கு அப்புறமா குழம்பு சூப்பராக வெந்து வந்துருச்சு. இதை நம்ம இட்லி, தோசை, சாப்பாடு, பூரி, சப்பாத்தி, நானுன்னு எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டான மேட்சாக தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப வாசமாக கமகமன்னு இருக்குங்க. அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இது மாதிரி மட்டன் வறுத்த கறி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப ரொம்ப பாராட்டுவாங்க. இப்போது நம்மளோட மட்டன் வறுத்த கறி குழம்பு மணக்க மணக்க சுட சுட சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் இதே அளவுகளோடு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.